அருள்மிகு ஸ்ரீ வில்வநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ துளசீஸ்வரர் திருக்கோவில், கொளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். இந்த ஆலயத்தை பத்தி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். இந்த திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. செங்கல்பட்டு அருகில் ஒரகடம் செல்லும் வழியில் திருக்கச்சூர் என்ற தேவார பாடல் பெற்ற தலம் உள்ளது. அங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் கொளத்தூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டிலேயே துளசியால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் ஒரே கோவில் இந்த துளசீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். அகத்தியர் மாமுனிவர் பிரதிஷ்டை செய்த 108 லிங்கங்களுள் இந்த துளசீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்று. இந்த திருக்கோவில் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. சுமார் 1500 வருடங்களுக்கும் மேல் பழமையானது. தல வரலாறு. இறைவர் திருப்பெயர் துளசீஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் வில்வநாயகி. வழிபட்டோர் அகத்தியர். சிவனுக்கும் அர்ச்சனை செய்ய உகந்த துளசி. தமிழ்நாட்டிலேயே சிவபெருமானுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் கோவில் இதுவாகத்தான் இருக்கும்.
பொதுவாக சிவபெருமானுக்கு வில்வ இலையால் தான் அர்ச்சனை செய்யப்படும். துளசி இலை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஆனால் இங்கு ஈசனுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்யப்படுவது விசேஷம். துளசியை விரும்பி ஏற்றுக்கொண்டதால் இத்தல இறைவனுக்கு துளசீஸ்வரர் என்று பெயர். அம்பாளின் திருநாமம் வில்வநாயகி மற்றும் ஆனந்தவல்லி என்ற திருப்பெயரும் உண்டு. மகா சிவராத்திரி அன்று இங்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இதில் 3ஆம் கால பூஜையில் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனை மகாவிஷ்ணு வழிபடுவதாக ஐதீகம். அகத்தியர் பிரதிஷ்டை செய்த 108 லிங்கங்களுள் ஒன்று இந்த துளசீஸ்வரர். இத்தலத்து ஈசனை துளசியால் அர்ச்சித்து வணங்க கணவன் மனைவி ஒற்றுமை பலமாகும். மற்றும் ஜாதகத்தில் சந்திர பலம் குறைந்தவர்கள் அந்த குறைபாடுகள் நீங்க பெறலாம். கொளத்தூர் கிராமத்தின் வரலாற்று பெயர் செம்பியன் கொளத்தூர். செம்பியன் என்ற பெயர் சோழ மன்னர்களை குறிக்கிறது. இந்த கிராமத்தில் ஸ்ரீ ஆமோதவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ திரு நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீ வில்வவன நாயகி சமேத ஸ்ரீ துளசீஸ்வரர் கோவில் என 2 கோவில்கள் அமைந்துள்ளன. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற போது அதை காண்பதற்காக அனைவரும் கைலாயத்திற்கு வந்தார்கள். இதனால் வடக்கு பகுதி தாழ்ந்தும் தென் பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. எனவே உலகம் சமநிலையை அடைய அகத்தியரை அழைத்து தென் பகுதிக்கு செல்லும்படி சிவபெருமான் பணித்தார். அதன்படி கைலாயத்தில் இருந்து தென் பகுதிக்கு புறப்பட்டு வந்த அகத்தியர் வரும் வழியில் எல்லாம் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அப்படி அவர் 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார். அதில் ஒன்றுதான் இந்த துளசீஸ்வரர் ஆலயம். அகத்தியர் கைலாயத்திலிருந்து தென் பகுதிக்கு வந்தபோது இந்த இடத்தில் எங்கு பார்த்தாலும் துளசி செடிகள் நிறைந்த வனமாக காட்சி தந்தது. அகத்தியர் இங்கு வந்த நேரம் சிவ வழிபாட்டிற்கு உரிய நேரம். ஆனால் எங்கும் சிவாலயம் காணப்படவில்லை. அப்போது ஈசன், அகத்தியரே, என்னை தேடி தாங்கள் வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நான் இங்கு துளசி செடிகள் சூழ மறைந்திருக்கிறேன் என்று அசிரீரியாக சொல்லவே அந்த ஒளி வந்த திசையை தொடர்ந்து சென்றார். அங்கே துளசி செடிகளுக்கு இடையே சுயம்பு லிங்கம் ஒன்று காணப்பட்டது. அந்த பகுதியில் வேறு எந்த பூக்களும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று அறிந்து கொண்டு அந்த இடத்தில் இருந்த துளசியை இறைவனுக்கு சூட்டி அர்ச்சனை செய்தார் அகத்தியர். சிவபெருமான் அவரது பூஜையை ஏற்று சிவசக்தி வடிவான அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் அகத்தியருக்கு காட்சி தந்தார். இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் லிங்கமாக காட்சி தருகிறார். துளசியை ஈசன் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் துளசீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். துளசீஸ்வரரை திங்கட்கிழமைகளில் துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் சிவனருள் கிட்டும். ஜாதகத்தில் சந்திர பலம் குறைந்து இருந்தாலும் சந்திர தோஷம் இருந்தாலும் திங்கட்கிழமைகளில் சந்திர ஹோரையில் இந்த ஈசனை துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் தோஷங்கள் விலகும். பௌர்ணமி என்று அர்த்த ஜாம வழிபாட்டின் போது துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. இந்த திருக்கோவில் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு சிலை உள்ளது. மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெறும். 3ஆம் கால பூஜையின் போது துளசீஸ்வரரை மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதாக ஐதீகம். அந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு துளசி மாலை சாற்றப்படுகிறது. ஈசனை துளசியில் அர்ச்சித்து துளசியையும் துளசி தீர்த்தத்தையும் பிரசாதமாக தருகிறார்கள். இந்த பிரசாதம் உடல் நலத்திற்கு சிறந்தது. ஜுரம் நீங்கும், இருமல் போன்ற சுவாச கோளாறுகள் நீங்கும். இந்த திருக்கோவிலில் பிடாரி அம்மன் கல்யாண துர்க்கையாக வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். பௌர்ணமி என்று அர்த்த ஜாம வழிபாட்டு வேளையில் இத்தலத்து ஈசனை வெள்ளை அரளி மலரும் துளசியும் கொண்டு அர்ச்சனை செய்தால் நமக்கு ஒளிமயமான வாழ்வு அமையும் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம்
நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். சிவாடியார்களே, ஏனைய ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார். என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.